வணக்கம். இன்று பாடம் 10 பார்க்க போகிறோம். நான் புருஷோத்தமன். சித்தியம்கள் சுமேரியர் தமிழ் இணையத்தில் யூடியூபில் காணலாம். நாம் முன்பு பார்த்த தொழில்நுட்பம் சார்ந்த வரைபடங்களையே சுமேரியரும் சிந்து சமவெளி மக்களும் சிலவற்றையாவது பயன்படுத்தினர் என்று கண்டோம். அத்துடன் இன்று அவ்வெழுத்துக்களை அச்சித்திர படங்களை எவ்வாறு கூட்டி எழுதினர் என்று நாம் காணப்போகின்றோம். உதாரணமாக நாம் சித்திம்கள் என்ற சொற்றொடரை எடுத்துக்கொண்டோம். அவற்றை 3 சீர்களாக சித் திம் கல் என்று பிரித்து பார்த்தோம். அவற்றை கூட்டி நாம் பொருள் எடுத்துக்கொண்டோம். அவ்வாறு மூலப்பட எழுத்துக்களிலிருந்து சுமேரியர் எடுத்து இது கூட்டி வருகிறதா என்று நாம் காணப்போகிறோம். அத்துடன் எவ்வாறு கூட்ட வருகிறது என்றும் காணப்போகிறோம். நேற்று நாம் 3 சொற்றொடர்களை பார்த்தோம். சித்திம், சித்திம்கள், மகா சித்திம் என்று. ஆக முதலில் சித் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒன்று இங்கு மேற்கண்ட படங்கள் 2 உள்ளது. ஒன்றில் சித் என்றால் டு கவுண்ட் a pot, பானை கூட்டல் என்ற பொருளோடு சித் என்று இருக்கிறது. நாம் முன்பே வேறு ஒரு இடத்தில் சொல்லியிருந்தோம். சித்து என்றால் அந்த காலத்தில் கூட்டலை குறித்தனரோ வரைதலை குறித்தனரோ என்று. வகையில் இங்கு சித் என்றால் கூட்டலையும் பானையையும் குறிக்க ஒரு சின்னத்தை குறித்துள்ளனர். அதிலிருந்து சிறிது வேறுபட்டு ஜித் ஜி என்று ஒரு சொல்லாடல் உள்ளது. அதனுடைய பொருள் ரைட், சரியானது, உண்மையானது என்று உள்ளது. ஆக இந்த ஒரு குறிப்பு மூலமாகத்தான் ஜித், ஜி ஜீவன், உயிர் மற்றும் இது தொடர்பாக நாம் சித்து என்று தமிழுக்கு கொண்டு வர தமிழ் சொல் என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். இருப்பினும் இங்கு நாம் காண்பது வேறு ஒலிப்புகளுடன், வேறு படங்களுடன், வேறு பொருள்களுடன் இது உள்ளது. இருப்பினும் சித்திம் என்ற சொல்லை நாம் கண்டோம் என்றால் இங்கு திம், அடுத்த படமான திம் 2, அதை குறித்தே அவர்கள் சித்திம் என்று அழைத்தனர் என்று மேலை நாட்டினர் குறிக்கின்றனர். திம் 2 என்பதனுடைய பொருளை நாம் கண்டோம் என்றால் அது கிரியேட், மேக், மேனுஃபேக்சர், ரீப்ளேஸ் என்று இருக்கிறது. அதே அக்காடியருடைய பொருளை பார்த்தால் பண்ணு என்று இருக்கிறது. இது நமது தமிழில் வழங்கும் பண்ணு, செய்தல் என்ற குறிப்போடு ஒத்து இருக்கிறது. இதே திம் என்னுடைய இன்னொரு பட எழுத்து, அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால் போஸ்ட், பில்லர், போல் என்று இருக்கிறது. இதனுடைய அக்காடியருடைய ஒரு சொல் திம்மு என்று இருக்கிறது. ஆக திம் என்பதை தமிழில் திம்மி என்று ஒரு கட்டிட முறையில் ஒரு அஸ்திவாரத்தை போடும் ஒரு நுட்பத்தை நாம் முன்பே தமிழ் நாகரிகத்தில் இருப்பதை அறிந்திருந்தோம். ஆக சித்தும் உள்ளது, திம்மும் உள்ளது. கல், அடுத்தது கல் என்று பார்த்தோம். அதனுடைய பொருளாக இவர்கள் பிக், கிரேட் என்ற பொருள் கொடுத்துள்ளனர். அதையே நாம் எடுத்து தமிழில் நமது வழக்கில் இருக்கும் நாங்கள், நீங்கள் என்று மரியாதை நிமித்தமாக குறிக்கும் சொல்லாக நாம் எடுத்துக்கொண்டிருந்தோம். அவ்வகையில் மகா என்ற சொல் நமக்கு வெகுவாக வடமொழியிலிருந்து வந்ததாக நாம் அறிவோம். ஆனால் அது சுமேரியர் தமிழரிடத்து பழக்கத்தில் இருந்துள்ளது. ஆக அது தமிழ் சொல்லே என்று ஒரு குறிப்பை நான் முன் வைக்க விரும்புகிறேன். அதோடு அதனுடைய ஒரு பொருள் மாடு என்று அக்காடியருடைய
குறிப்பிலிருந்து தெரிகிறது. இதனுடைய வேறு ஒரு பொருள் பசு என்றும் நமது சுமேரிய அகராதியில் நாம் காண கிடைக்கிறது. இந்த குறிப்போடு இந்த சின்னத்தை நாம் காண்போம் என்றால் இது ஒரு மாட்டினுடைய வெட்டுமுக தோற்றத்தை, வெட்டு குறுக்கு தோற்றத்தை அளிக்கின்றது என்று நாம் இன்று அழகாக பார்க்கலாம். வலப்பக்கமாக முகமும் கீழாக 2 கால்கள் நிற்பதையும் பின்னாக வால் இருப்பதையும் காட்டியுள்ளனர். அழகாக பொறியியல் துறையில் உள்ள சின்னங்களை குறிக்கும் வகையிலேயே இந்த குறியீடு அமைந்திருக்கிறது வியப்பாக இருக்கிறது. வியப்பு என்பதை காட்டிலும் கவனிக்கத்தக்கது என்ற குறிப்பை நாம் முன்வைக்கின்றோம். ஆக அவர்கள் சித்திம்கள் என்று கூட்டியது, சித்திம் என்று திம்மையே அவர்கள் சித்திம் என்றனர், மற்றும் கல் கூட்டி சித்திம்கள் என்றனர், மகா கூட்டி சித்திம் மகா அல்லது மகா சித்திம்கள், மகா சித்திம் என்று கூறினர். இவையாவும் கட்டிடத்துறை நிபுணரை குறிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இதை நாம் காண்கையில் அவர்கள் பலவித படங்களை பலவித ஒலிப்பொருளோடு பலவித பொருள்களோடு வேறு வேறு வகையாக கூட்டி பொருள் கண்டுள்ளனர், பொருள் கிடைக்க எழுதியுள்ளனர் என்ற ஒரு முக்கியமான தகவலை நாம் முன்வைக்கின்றேன். அத்துடன் நாம் முன்பு கண்டது போல் சிந்து சமவெளியினுடைய சின்னமான கண்மாய் அது அடங்கிய ஒரு சொற்றொடரான சிந்து சமவெளி ஒரு சீல், அச்சு. சீல் என்றால் தமிழில் அச்சு என்று கொள்ளலாம். சிந்து சமவெளியிலும் அச்சு என்ற பெயரிலேயே அழைத்திருக்கப்படலாம் என்பது எனது ஒரு யூகம். இங்கு இந்த பட சொற்றொடரை எவ்வாறு நாம் படிக்கக்கூடும் என்று நான் இங்கு காட்டியுள்ளேன். முன்பு கங்காளி அவர்கள் அதை நகர், கால்வா, கீழ்மதகு என்று குறித்துள்ளார். அவ்வகையில் நாம் வலமிருந்து இடமாக படிக்க முதலில் பார்க்கும் சின்னம் 8 எண்களை காட்டுகிறது. அடுத்து கண்மாயை காட்டுகிறது. அடுத்து அந்தி, ஆந்தி அல்லது மதியழகன், பேராசிரியர் மதியழகன் கூறியது போல் அன் என்று உள்ளது. அந்த அன் என்பதை நாம் கொம்பன் என்று எடுத்துக்கொள்வோம். அதை நான் கொம்பாகவும் பார்க்கிறேன். மாட்டு கொம்பாக, மாட்டு முகமாக, முகப்பு தோற்றமாகவும் கொம்பாகவும் நான் பார்க்கின்றேன். அது கொம்பன் என்று நாம் நிறைய சிந்து சமவெளி சின்னங்களில் அந்த மாட்டு சின்னங்கள் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு மாடுகளையும் நாம் காண்கிறோம். கொம்பன், வீரன், தலைவன் என்ற பொருளையும் அது குறிக்கக்கூடியது. கோண்டி மக்களும் தங்கள் தலையில் கொம்புகளை சார்ந்த கிரீடங்களை தரிப்பர் என்ற ஒரு தகவலையும் எடுத்துக்கொண்டு இது ஒரு உதாரணமாக எப்படி படிப்பது என்பதற்காக இதை நாம் காட்டியுள்ளோம். கொம்பன் கட்டிய 8 ஆள் ஆழம் கொண்ட ஏரியும் கண்மாயும் என்ற தகவல் இது அளிப்பதாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஆக சுமேரியர் எழுத்து கூட்டிய விதத்தில் பலவிதமான நுட்பங்களை சேர்த்திருந்தனர். அத்துடன் அதே வகையில் சிந்து சமவெளி சின்னங்களையும் நான் எழுத்து கூட்டி அல்லது படத்தை கருத்தில் கொண்டு பொருளை அடையலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த பாடம் பகுதியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கவும். நான் முன்பு கண்டபடியே சுமேரியர்கள் பலவிதமாக பலவித சின்னங்களை ஒரே ஒலிப்போடும் வேறு வேறு ஒலிப்போடும் சேர்த்து விதவிதமாக எழுதி படித்திருந்ததாக மேலை நாட்டறிஞர் கொண்டு வந்த துப்புகளை கொண்டு நாம் காண இயன்றது. அதைத் தொடர்ந்து நாம் அதே சின்னங்களில் வேறு ஒரு குறிப்பை நான் முன்வைக்கின்றேன். அதாவது தமிழில்
நாம் சொல்வோம் தட்டு தடுமாறி படித்தான் என்ற ஒன்று படிப்பதற்கு கடினமாக இருந்து படிப்பதில் தட்டு தடுமாறலாம், அல்லது தான் எழுதி வந்த காகிதம் மாறி வேறு காகிதம் கிடைத்த பிறகு படிக்கும் பொழுது இதே முறை தட்டு தடுமாறி படித்தார் என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. ஒரு சிக்கலான ஒரு முறை இது. சுமேரிய காலத்தில் எழுதிய களிமண் தட்டுகளில் எழுதிய ஆப்பெழுத்துக்களுக்கு அதை எழுதிய விதமும் படித்த விதமும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் மிக 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 அருமையாக பொருந்தும் என்ற ஒரு தகவலை கருத்தை நான் முன்வைக்கின்றேன். இந்த சிக்கலான ஒரு எழுத்து முறையிலிருந்து விடையாகத்தான் அரிச்சுவடிகள் தோன்றியிருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நான் முன்வைக்கின்றேன். உதாரணமாக நாம் முன்பே பார்த்தோம், சித் என்று வேறு வேறு ஒலிப்புகள் உடையவை, வேறு வேறு பொருள்கள் உடையவை. அவை எவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் காப்பியங்களிலும் இடம்பெற்று இருக்கிறது என்று தொல்காப்பியரின் ஒத்த காட்சியின் முறையிலேயே நம்மால் அறிதல் இயலும். அதுவும் ஒரு யூகமாகவே என்ற ஒரு கருத்தையும் நாம் முன்வைக்கின்றோம். அதுபோல் திம் என்றும் திம் என்பதற்கும் வேறு வேறு படங்களும் வேறு வேறு பொருள்களும் வேறு வேறு உபயோகமும் இருப்பதை நாம் கண்டிருந்தோம். உதாரணமாக திம் என்று நாம் திமிகள் என்ற தொடரில் கண்ட படத்திற்கு ETCSL அந்த சின்னங்களின் தொகுப்பு அட்டவணையில் பல சொற்றொடர்களை காட்டியுள்ளனர். திம்2, GE18, GEN7, GIM, GIN7, சித்திம் என்று. இவையாவும் ஒலிப்புகள் வேறு வேறாகவும் பொருள்கள் வேறு வேறாகவும் இருந்தும் ஒரே படத்தை குறித்திருப்பது நாம் முன்பே கண்டோம். +an என்பதை மழையை குறிக்க பயன்படுத்திய விதத்தை நாம் கண்டோம். அதனால் சுமேரியர்களுக்கு அந்த ஆரம்ப காலத்தில் அவர்கள் எழுத்து முறையை கொண்டு வந்ததனால் அவர்களிடம் சிக்கல்களும் கூடவே வந்துவிட்டன. அதை தீர்க்கவே நாம் அதுவும் கண்டோம். ஆரம்பத்தில் என்று எழுதி ஆற்றையும் குறித்தனர், ஐயாவையும் குறித்தனர். பிறகு அந்த சிக்கலை தீர்க்கவே A+I+A என்று ஐயா என்று எழுத்து கூட்டி கூறினர் என்றும் நாம் காண்கிறோம். அந்த வகையில் நாம் அகராதி தோன்றிய வகையும் அரிச்சுவடி தோன்றிய வகையும் சுமேரியருடைய எழுத்து முறையிலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்கின்றேன். ஆக அத்துடன் நாம் தொல்காப்பியத்தினுடைய ஒரு கருப்பொருள், ஏன் தொல்காப்பியம் உருவாக்கப்பட்டது அந்த புலவரால் தொல்காப்பியரால் என்று நாம் கருதும் பொழுது, தமிழ் மொழியை காப்பாற்ற, நாகரிகத்தை காப்பாற்ற அன்று இருந்தது என்றும் அதற்கு முன்பு இருந்து மரபு வழியாக என்ன வந்தது என்றும் அவர் காப்பாற்றும் நிமித்தமாகவே தொல்காப்பியம் இயற்றினார் என்று நாம் முன்வைக்கலாம். ஆக சுமேரியர் சிந்து சமவெளி காலத்தில் தமிழில் எழுதி படிப்பது சிக்கலாக இருந்தது. ஆதலால் படிக்கும் உச்சரிக்கும் முறை மாறினாலும் எழுதும் முறை வரையறை செய்யப்பட்டது. உதாரணமாக காக்கா, காகம் என்று சொல்லி பார்க்கவும் காவை பயன்படுத்துகிறோம். வேறு வேறு ஒலி அமைப்பில் ஒலிப்பது வேறாக இருந்தாலும் எழுதுவது ஒன்றாக இருந்தது. இந்த முறையில் தமிழ் காக்கப்பட்டது. மற்ற மொழிகளிலிருந்து மற்ற திராவிட மொழிகள் மாறி சென்றன. ஆனால் தமிழ் மொழி அதனுடைய பூர்வகால ஆரம்பகால மொழி அமைப்பை பெரும்பாலும் தன்னிடத்தை வைத்து கொண்டுள்ளது என்று இவ்வகையாக அரிச்சுவடிகள் தோன்றியிருக்கும். இந்த ஒரு கடினமான சிக்கலான நிலையிலிருந்து அரிச்சுவடிகள் தோன்றியிருக்கும் என்று நாம் ஆராய வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைக்கின்றேன். அவ்வகையில் சுமேரியர்களுடைய எழுத்து முறையையும் சிந்து சமவெளியில் இருக்கும் சின்னங்களையும் நாம் தீர விசாரிக்க வேண்டும், ஆராய வேண்டும் என்ற கருத்தையும் நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் பாடம் எண் 10 முடிவடைந்தது.
பகுதி 2 முடிவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருக்கவும்.